ஓம் சாந்தி. நான் தூய்மையான ஆத்மா. நான் வெற்றி பெற்று சுத்தமான ஆத்மா. நான் வெற்றி மாலையில் வருகின்ற ஆத்மா. இந்த சங்கம யுகம் உத்தமத்திலும் உத்தமமாக்கும் யுகமாகும். இங்குதான் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குகின்றோம். நாம் இப்போது சரீர உணர்வை அழித்துக் கொண்டே செல்கின்றோம். தந்தை குழந்தைகளை திடமாக்குவதற்காக அசிரியாவதற்கான செய்தியை கொடுக்கின்றார். எப்படி தந்தை இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு நமக்கு கற்பிக்கின்றாரோ, அப்படி நாமும் சரீரத்திலிருந்து நம்மை தனியாக உணர்கின்றோம். நாம் அசிரியாவதற்கான பயிற்சி செய்கின்றோம். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. வாழ்ந்து கொண்டே இறப்பது எப்படி என்பதை தந்தை தவிர வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. யார் தந்தையை அறிந்து பிராமணனாக ஆனவர்களோ அவர்கள் மட்டும்தான் தூய்மையான உலகத்தில் வந்து ராஜ்யம் செய்கின்றார்கள். நாம் இப்போது அவசியம் தூய்மையான பிராமணனாக ஆகின்றோம். இந்த சங்கம யுகம் உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதனாக்கும் யுகமாகும். நாம் இப்போது சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் சூத்திரனாக இருந்தோம். இப்பொழுது பிராமணனாக ஆகியிருக்கின்றோம். நாம் சத்தியத்திலும் சத்தியமான முக வம்சாவளி பிராமணன். நமக்கு இந்த சிருஷ்டியின் ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை கொடுத்து நம்மை மீண்டும் அந்த புதிய சிருஷ்டியின் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக தந்தை ஆக்குகின்றார். இந்த நாடகம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாகும். அனைவரும் காமம் என்ற நெருப்பில் விழுந்து கருப்பாகிவிட்டார்கள். அவர்களை மீண்டும் நாம் ஞானத்தில் அமர வைக்க வேண்டும். நாம் இப்போது தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி செய்கின்றோம். இது சுகம் துக்கத்திற்கான விளையாட்டாகும். நாம் 3/4 பங்கை விட அதிகமாக சுகத்தை அனுபவிக்கின்றோம். நாம் முதலில் ஒரே ஒருவரை பக்தி செய்தோம். யார் நம்மை தேவதையாக ஆக்கினாரோ, சுகதாமத்திற்கு அழைத்துச் சென்றாரோ, அந்த தந்தையைத்தான் நாம் பூஜை செய்து வந்தோம். பிறகு அதுவே பலரை வணங்கும் பக்தியாக ஆரம்பித்து விட்டது.
இப்பொழுது நாம் தூய்மையாகி இறக்க வேண்டும். தந்தையின் பாகமே தூய்மையாக்குவதுதான். உலகத்தினர் அனைவரும் முக்திதாமம் செல்ல முயற்சி செய்கின்றார்கள். நாமோ சுகதாமத்திற்கு செல்ல முயற்சி செய்கின்றோம். சிவத்தந்தை நம் அனைவருக்கும் வீட்டில் அமர்ந்து கொண்டே கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். அவரிடமிருந்து நாம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்திப்பதால் அன்பு கண்ணீர் வருகின்றது. ஆஹா, அப்பா குழந்தைகளின் சேவையில் வந்துவிட்டார் என்றதும் நம்முடைய மயிர் கூச்சரிகின்றது. தந்தை நம்மை படிப்பினால் இந்த மலர் போன்று ஆக்கி அழைத்துச் செல்கின்றார். நாம் பிரம்மா குமாரிகள். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டே இறக்கின்றோம். என்னை நான் ஆத்மா என்று புரிந்து தேகத்தை மறந்து தந்தையை நினைவு செய்கின்றேன். தந்தை மிகவும் இனிமையானவர். அவர் என்னை உலகத்திற்கு எஜமானராக ஆக்க வந்திருக்கின்றார். ஆகவே நான் இப்பொழுது சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கின்றேன். நான் இப்போது என்னை சரீரத்திலிருந்து தனியாக உணர்கின்றேன். இப்பொழுது நான் வீடு செல்ல வேண்டும். இங்கு இருப்பதற்கான நேரம் இல்லை. தந்தை நம்மை இப்போது மிக திடமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். சரீர உணர்வையும் நீக்கிவிடுகின்றார். நான் எனக்கு நானே பேசுகின்றேன். ஆஹா, தந்தை எனக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். அவர் எனக்கு வீட்டிலிருந்து கொண்டே கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட சுகம் கொடுக்கக்கூடியவர். அவரை நான் இப்பொழுது சந்தித்திருக்கின்றேன். அன்பாக அப்பா என்று சொல்கின்றேன். ஆகையால் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விடுகின்றது. மனமானது புலாங்கிதம் அடைகின்றது. இப்பொழுது நான் வீடு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் நான் அனைத்திலிருந்தும் விடுபட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். இந்த தேகத்தையும் நான் மறக்கின்றேன். முடிந்து போன விஷயங்களை உள்ளுணர்வுகளையும் அழித்துவிட்டு முழுமையான வெற்றி பெற்ற சுத்தமான ஆத்மா நான். என்னை மாற்றிக்கொண்டு கழுத்தில் வெற்றி மாலையை பெறுகின்ற ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு
கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.